குறைவானவற்றின் சக்தி வணிகத்திலும் வாழ்க்கையிலும். அத்தியாவசியங்களுக்கு உங்களை மட்டுப்படுத்தும் நுண்களை. உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் மேலும் சாதிக்கவும் அத்தியாவசியங்களில் கவனம் செலுத்துங்கள். புத்தகத்தை பற்றி. தொடர்ச்சியான கவனச்சிதறல்கள் நிறைந்த உலகில் உங்கள் இலக்குகளை அடைவது மிகவும் கடினமாக உணரலாம். லியோவின் குறைவின் சக்தி உண்மையிலேயே முக்கியமானது என்ன என்பதை கண்டறிந்து மிகையானதை நீக்குவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை எளிமைப்படுத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அணுகுமுறையை வழங்குகிறது. இந்த அறிவூட்டும் வழிகாட்டி தெளிவான வரம்புகளை அமைக்கவும், உங்களிடம் இருக்கும் வளங்களை அதிகரிக்கவும், உங்களை தடுத்து நிறுத்தும் குழப்பத்தை குறைக்கவும் உங்களை ஊக்குவிக்கிறது. இந்த கொள்கைகளை தழுவுவதன் மூலம் நீங்கள் இன்னும் திறமையாக வேலை செய்யலாம், உங்கள் நேரத்தை மீட்டெடுக்கலாம், மேலும் நீங்கள் தகுதியான நிறைவான வாழ்க்கையை வாழ்வதில் கவனம் செலுத்தலாம். ஆசிரியரை பற்றி. லியோ பாபோடா ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், வலைப்பதிவர் மற்றும் எளிமை வழக்கறிஞர். தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மனநிறைவு குறித்த செல்வாக்குமிக்க படைப்புகளுக்கு மிகவும் பிரபலமானவர். பிரபலமான ஜென் பழக்கவழக்க வலைப்பதிவை உருவாக்கியவராக பாபோடா ஆயிரக்கணக்கான மக்களை குறைந்தபட்ச வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவும் குழப்பமான உலகில் தெளிவை காணவும் ஊக்கப்படுத்தியுள்ளார். அவரது பயணம் தனது சொந்த வாழ்க்கையை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்துடன் தொடங்கியது. இது மினிமலிசம் மற்றும் நோக்கத்தின் மாற்றும் சக்தியை ஆராய அவரை வழிநடத்தியது. குறைவான இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தி பாபோடாவின் நுண்ணறிவுகள் வாசகர்களை உண்மையிலேயே முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கவும், அதிகப்படியான கவனச்சிதறல்கள் இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கையை வளர்க்கவும் ஊக்குவிக்கிறது. குறைவின் சக்தி உட்பட அவரது எழுத்துக்கள் மூலம் அவர் எளிமை இயக்கத்தில் ஒரு முன்னணி குரலாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார், மேலும் அர்த்தமுள்ள இருப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் உற்பத்தித்திறனையும் கவனத்தையும் வளர்ப்பதற்கான நடைமுறை உத்திகளை வழங்குகிறார். இன்று இந்த பதிவில் முதல் அத்தியாயம் பற்றி பார்ப்போம். முதல் அத்தியாயம், குறைவானது ஏன் சக்தி வாய்ந்தது? ஏன் குறைவானது சக்தி வாய்ந்ததாகும்? சமூகம் பெரும்பாலும் அதிகமானதே சிறந்ததாக கருதுகிறது, ஆனால் அதிகப்படியானதை அடைய முயற்சிப்பது மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். 2 நிருபர்களால் எடுத்துக்காட்டப்பட்ட அளவை விட தரத்தை வலியுறுத்துவது அர்த்தமுள்ள சாதனைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. ஹைக்கூ சுருக்கத்தின் சக்தியை எடுத்துக்காட்டுகிறது. இது 2 கொள்கைகளுக்கு வழிவகுக்கிறது. 1. முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க வரம்புகளை நிறுவுதல். 2. செயல்திறன் மற்றும் வள பயன்பாட்டை அதிகரிக்க அத்தியாவசியத்தை தேர்வு செய்க. உயர் தாக்கம் பணிகளை தேர்ந்தெடுப்பது. பல பணிகளை துரத்துவதற்கு பதிலாக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். 2 முறைகளை பயன்படுத்தவும். 1. நீண்ட கால செல்வாக்கிற்காக உங்கள் பணி பட்டியலை மதிப்பாய்வு செய்யவும். 2. உற்பத்தித்திறனை உறுதி செய்ய நீண்ட கால இலக்குகளுடன் பணிகளை சீரமைக்கவும். வாழ்க்கையில் வரம்புகளை பயன்படுத்துதல். வரம்புகள் பல்வேறு வாழ்க்கை பகுதிகளை எளிதாக்கும். உடைமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான எளிமைப்படுத்தல் மற்றும் வரம்புகள் பற்றிய முக்கிய கேள்விகளை கேட்பதன் மூலம் பெரும் அம்சங்களை அடையாளம் காணவும், அத்தியாவசியவாதத்தில் ஆழமான ஆய்வுக்கு களம் அமைக்கவும். குறைவானது ஏன் சக்தி வாய்ந்தது? சமகால சமூகத்தில் அதிகமாக இருப்பது சிறந்த விளைவுகளுக்கு சமம் என்பது பொதுவான நம்பிக்கை. மக்கள் அதிகரித்த செல்வம், பெரிய உடைமைகள் மற்றும் அதிக நுகர்வு ஆகியவற்றை பின்தொடர்கிறார்கள். இருப்பினும் தினமும் என்ன செய்ய முடியும், என்ன நுகர முடியும் என்பதற்கு வரம்புகள் உள்ளன. பலர் இந்த வரம்புகளை சமாளிக்க வேண்டிய பிரச்சினைகளாக கருதினாலும், அவை உண்மையில் நமது வெளியீட்டை அதிகரிப்பதற்கு பதிலாக உண்மையிலேயே முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த நம்மை சவால் செய்யலாம். தொடர்ந்து அதிகமாக பாடுபடுவது அர்த்தமுள்ள சாதனைகளை விட அதிக சுமை மற்றும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். 2 நிருபர்களின் ஒப்புதல் இதை விளக்குகிறது. ஒருவர் அளவை முன்னுரிமைப்படுத்தி பல சாதாரணமான கட்டுரைகளை வெளியிடுகிறார், அதே நேரத்தில் மற்றவர் குறிப்பிடத்தக்க தாக்கத்துடன் ஒற்றை உயர்தர படைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறார். பிந்தையது அங்கீகாரத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஒரு தொழிலையும் வடிவமைக்க முடியும். சுருக்கமான ஜப்பானிய ஹைக்கூ குறைவான சக்திக்கான உருவகமாக செயல்படுகிறது. அதன் கடுமையான எழுத்து எண்ணிக்கையுடன் ஒரு ஹைக்கூ கவிஞர் தங்கள் செய்தியை அதன் மைய சாரத்தில் வடிகட்ட வேண்டும். இதிலிருந்து 2 அடிப்படை கொள்கைகள் வெளிப்படுகின்றன. 1. வரம்புகளை நிறுவுதல். எல்லைகளை அமைப்பது உண்மையில் முக்கியமானவற்றில் முன்னுரிமை அளிக்க நம்மை கட்டாயப்படுத்துகிறது. 2. அத்தியாவசியத்தை தேர்வு செய்க. முக்கிய கூறுகளில் கவனம் செலுத்துவது நமது செயல்திறனையும் வள பயன்பாட்டையும் அதிகப்படுத்துகிறது. இந்த கொள்கைகள் இந்த புத்தகத்தின் தத்துவத்தை ஆதரிக்கின்றன, மேலும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறைவான சக்தியை பயன்படுத்துவதற்கான அடித்தளமாக செயல்படுகின்றன.
உயர் தாக்கம் கொண்ட பணிகளை தேர்ந்தெடுப்பது உற்பத்தித் திறனை தேடுவதில் நாம் பெரும்பாலும் முதல் செய்தியாளரை பின்பற்றுகிறோம். அதற்கு பதிலாக நீண்டகால நன்மைகள் மற்றும் அங்கீகாரத்தை அளிக்கும் செயல்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இதனால் நமது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிக சாத்தியமான தாக்கத்தை கொண்ட பணிகளை தேர்வு செய்ய வேண்டும். உயர் தாக்கத்தை ஏற்படுத்தும் பணிகளை அடையாளம் காண 2 முறைகளை பயன்படுத்தலாம். 1. உங்கள் பணி பட்டியலை மதிப்பாய்வு செய்யவும். ஒவ்வொரு பணியையும் அதன் நீண்டகால செல்வாக்கிற்கு எதிராக மதிப்பிடவும். 2. இலக்குகளுடன் சீரமைக்கவும். உங்கள் நீண்டகால நோக்கங்களுடன் தொடங்கி அவற்றுக்கு பங்களிக்கும் தினசரி பணிகளை தேர்வு செய்யவும். இந்த முறைகள் பரஸ்பரம் பிரத்யேகமானவை அல்ல, அவற்றை இணைப்பது. தேவையான ஆனால் குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தவற்றை நிர்வகிக்கும் அதே வேளையில் தாக்கக்கூடிய பணிகளில் கவனம் செலுத்த உதவும். வாழ்க்கையில் வரம்புகளை பயன்படுத்துதல். ஹைக்கூவின் நுண்ணறிவுகளை பணி மேலாண்மைக்கு அப்பால் வாழ்க்கையின் பிற பகுதிகளுக்கும் நீட்டிக்க முடியும். அதிகப்படியான அம்சங்களை நெறிப்படுத்த வரம்புகளை பயன்படுத்துங்கள். எடுத்துக்காட்டாக, தினமும் சரிபார்க்கப்படும் மின்னஞ்சல்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துங்கள் அல்லது திட்டங்களை ஒரு சில முக்கியவற்றுக்கு மட்டுப்படுத்துங்கள். எளிமைப்படுத்தலுக்கான பகுதிகளை அடையாளம் காண பின்வரும் கேள்விகளை கவனியுங்கள். எனது வாழ்க்கையின் எந்த அம்சங்கள் அதிகமாக உணரப்படுகின்றன? நான் எதை எளிமைப்படுத்த விரும்புகிறேன்? எனது உடைமைகள், தகவல்கள் அல்லது பொறுப்புகளுக்கு நான் பயன்படுத்த விரும்பும் வரம்புகள் உள்ளதா? இந்த விசாரணைகள் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் அத்தியாவசியத்தை ஆழமாக ஆராய்வதற்கான அடித்தளத்தை அமைக்கின்றன. உதாரணம்: விழித்தெழுந்து உங்கள் பணிகளை 3 முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுப்படுத்த முடிவு செய்வதை கற்பனை செய்து பாருங்கள். குறைவான முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளின் நீண்ட பட்டியலுக்கு பதிலாக இந்த அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி உற்சாகமடைவதைக் காண்கிறீர்கள். அடையப்பட்ட ஒவ்வொரு குறிக்கோளும் பரிசுமத்துவதாகவும் நிர்வகிக்கக்கூடியதாகவும் உணர்கிறது. இது மிகப்பெரிய கடமைகளில் மூழ்குவதற்கு பதிலாக உறுதியான முன்னேற்றத்தை காண உங்களை அனுமதிக்கிறது. இந்த நோக்கமுள்ள அணுகுமுறை சாதனை மற்றும் தெளிவின் உணர்வை வளர்க்கிறது. எல்லைகளை அமைப்பது எவ்வாறு அதிக உற்பத்தித் திறனையும் திருப்தியையும் திறக்கும் என்பதை விளக்குகிறது. நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.